jungle. நம்ம இந்தியாவில் என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்குதுன்னு சத்தியமாக தெரியல. நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் நியூஸை பார்த்துருப்பீங்க. பாண்டிச்சேரியில் ஆர்த்தி அப்படின்ற ஒரு பொண்ணு, ஜஸ்ட் ஒரு 8 வயசு குழந்தை 5 நாளாக காணாமல் போயிருக்கு. அந்த குழந்தை எங்கே போச்சு, எங்கே காணாமல் போயிருக்குன்னு தேடிட்டு இருக்கும்போது சாக்கடையில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட பாடி கிடச்சிருக்கு. அந்த ஆர்த்தி பாப்பாவுக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 வயசு குழந்த, அந்த குழந்தைய 6 பேர் சேர்ந்து ரேப் பண்ணி, கொலை பண்ணி, சாக்கடையில் தூக்கி போட்டிருக்கானுங்க. அந்த தேவ் பசங்களாம் உயிரோடு இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன? அவனுங்களுக்கு இந்த குழந்தைய ரேப் பண்ண எப்படி மனசு வந்துச்சு? அவனுங்க அக்கா தங்கச்சி கூட பிறக்கல, அவனுக்கு அம்மா இல்லை, அப்படி என்னடா உங்களுக்கு கேட்குது? 8 வயசு குழந்தடா அது. இதுக்கு மெயின் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை தான் சொல்லணும். இந்தியன் கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைக்கு நடக்கும்போதே, ஒரு பொண்ணுக்கு நடக்கும்போதே ஒழுங்கான சட்டம் இருந்துருந்துச்சுன்னா, இது மாதிரி ரேப் பண்ணவனுங்களை உடனே தூக்கில் ஏற்றணும்னு சட்டம் கொண்டு வந்திருந்தேன்னா இன்றைக்கி இந்த மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு ஆயிருக்காது. அதுவும் எதில் ரொம்ப கடுப்பாகுதுன்னு பார்த்தோன்னா, நியூஸில் காட்டும் போது அந்த பசங்களோட முகத்தை இவனுங்க மைனர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காட்டிகிட்டே இருக்கானுங்க. இவனுங்களெல்லாம் உயிரோட விடுறதே தப்பு. நம்ம இந்தியாவில், அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ தான் பெண்கள்லாம் சுதந்திரமாக வெளியே வராங்க. நைட் ஷிஃப்ட்டெல்லாம் வேலைக்கு விடுறாங்க பேரண்ட்ஸு, பொண்ணு மேலே நம்பிக்கை வச்சு. அதுக்குள்ளே அடுத்தடுத்து இது மாதிரி நியூஸ் வந்துச்சுன்னா பொண்ணுங்க திரும்பவும் பார்த்திங்கன்னா பழைய காலத்து மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க வேண்டியது தான். நம்ம இந்தியாவில் கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும். இந்த 6 பேருக்கு கொடுக்குற தண்டனையில் நெக்ஸ்ட் டைம் ஒரு பையன் ஒரு பொண்ணை தப்பான எண்ணத்தில் கூட பார்க்குறதுக்கு பயப்படணும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இவனுங்களுக்கு தண்டனையை கொடுக்கணும். இந்த 8 வயசு குழந்தை ஆர்த்தி பாப்பாவுக்கு நடந்த மாதிரி திரும்பவும் இன்னொரு பொண்ணுக்கு நடக்கக்கூடாது. அப்படி நடக்கக்கூடாதுன்னா இவனுங்களுக்கு மிகப்பெரிய கடுமையான தண்டனையை கொடுக்கணும். அந்த ஆர்த்தி பாப்பாவோட வீடியோஸ்லாம் வரும்போதுங்க பார்க்கும்போது அழுக வருது. என்னடா நடக்குது நம்ம இந்தியா நாட்டில்? நம்ம இந்தியன் சொல்கிறதுக்கே ரொம்ப கேவலமாக இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஆர்த்தி பாப்பாவுக்கு சத்தியமாக சொல்கிறேன், நியாயம் கிடைச்சே ஆகணும். தேவ் பசங்களை மட்டும் உயிரோட விட்டுறக்கூடாது. இன்றைக்கி இவனை விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு இன்னொருத்தன் வருவான், அவனும் இதே தான் பண்ணிட்டு போவான். இது மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் இந்தியாவில் இருக்கிற பெண்கள் எப்படி சுதந்திரமாக இருக்க முடியும்? அந்த ஆர்த்தி பாப்பா இன்னும் உலகத்தையே பார்க்கல. ஜஸ்ட்டு 8 வயசு குழந்த. அதெல்லாம் கனவுலாம் என்னென்ன கண்டிருக்கும், என்னென்ன கனவுலாம் வச்சுருந்ததுன்னு கூட தெரியல. அந்த குழந்தைய ரேப் பண்ணி கொண்டு போட்டாங்க. அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைச்சே ஆகணும். அந்த ரேப் பண்ண அந்த 6 பசங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்த்தி பாப்பாவுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.